வணக்கம். அன்பார்ந்த சுபிட்சா விநாயகர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு வந்து சனி பயிற்சி பலன்களுக்காக 12 லக்னங்களுக்கும் பார்க்கணும். லக்ன ரீதியாக பலன் பார்க்குற மெத்தட் தான். 12 லக்னங்களுக்கும் நம்ம பார்க்க இருக்கோம். மார்ச் 29 சனி பயிற்சி ஆகுது. அதற்குண்டான பலனை பார்ப்போம். துலா லக்னத்திற்கு சனி பயிற்சி பலன். 5ஆம் வீட்டில் இருக்கிற சனி 6ஆம் வீட்டுக்கு போறார் மார்ச் 29 இருந்து. அதுல எடுத்த உடனே பூரட்டாதி 4ஆம் பாதத்துல 1 மாசம் இருப்பாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு போவார். இந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்துல ஏற்கனவே ராகு அங்க மீனராசியில் இருக்கிறதுனால சனி ராகு சேர்க்கை பலனை கொடுக்குறாரு. அதுல சுக்கிரன் வந்து ஒரு 25 நாள் அவர் வந்து சேர்க்கையாகிறாரு. அது போக புதன் வந்து ஒரு 10 நாள். இந்த மாதிரி 4 கிரகங்கள் இந்த ஒரே நட்சத்திரத்துல சேர்க்கை பலன் நடக்குது. சுக்கிரன் புதன் வக்கரத்துல வர்றதுனால. ஸோ இந்த அமைப்புல முதல்ல பார்த்துட்டு அப்புறம் ஜென்ரலா சனி பயிற்சி என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்ப சனி பயிற்சி நம்ம துலாமுக்கு வந்தது அப்படின்னா, துலாத்துல வந்து 9 பாதம் இருக்குங்க. 9 நட்சத்திர பாதம் இருக்கு. அதனால முதல் பாதம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை 3ஆம் பாதத்துல லக்ன புள்ளி அமைஞ்சவர்களுக்கு தான் இம்மீடியட்டா சனி பயிற்சி எஃபெக்டுக்கு வருது. அதுக்கப்புறம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு 1 மாசம் கழிச்சு தான் அந்த பாதம் நகரும் போது தான் வருது. ஸோ அந்த மாதிரி கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு 5ல் இருக்கிற மாதிரியே தான் கணக்கு. 6க்கு போறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்ப இந்த 6ஆம் இடத்துக்கு போகும்போது சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போகும்போது துலாத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லா இருக்கும், பணவரவு நல்லா இருக்கும், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள்ல நல்ல ப்ரொமோஷன் அங்கீகாரம் நல்லா இருக்கும். அதனால நம்ம இப்போ ஒட்டுமொத்தமா நீங்க இந்த புள்ளி கணக்கு சொன்னதை வந்து நீங்க உங்க ஜாதகத்துல பரிசீலனை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம 6க்கு போன மாதிரியே நம்ம கணக்கு பேசுவோம். இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிற சனி இந்த 1 மாசத்துல ராகு கூட சேரும்போது மட்டும் நம்ம என்ன எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் ஹெல்த் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்து நமக்கு அந்த 1 மாசம் கழிச்சு ஏப்ரல் 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரத்திலே போகும்போது எல்லா விதமான பிரச்சனைகள் ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் டவுனாக இருந்தது, தொழில் டெவலப் ஆகலை, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும், நல்லா டெவலப் ஆகும், வளர்ச்சி ஆகும். நான் இப்போ சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் திசாபுத்தியை வச்சு பார்த்துக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சனி திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி நடந்தால் சனி பயிற்சி பாருங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் சனி பயிற்சி எனக்கு அதை பண்ணிடு இதை பண்ணிடுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக உங்க ஜாதகத்துல சனி வந்து டெப்தா போய் என்ன உபநட்சத்திரம் வாங்கியிருக்காரு, என்ன பாவத்துக்கான உபநட்சத்திரமா வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுல வந்து நீங்க 8, 12 இல்லாம இருந்தாலே உங்களுக்கு இந்த வகையில தொழில வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பண வரவுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது, ஒரு தொழில நஷ்டப்பட்டது, ஒரு வேலையிலிருந்து அனுப்பிச்சிட்டாங்க, ரிலீவ் பண்ணிட்டாங்க, வேலை கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்ததெல்லாம் இப்போ வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பண வரவு, சேமிப்பு, கடன் வாங்கினது, அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்ததெல்லாம் இப்போ கடனை அடைக்கிற அளவுக்கு நமக்கு இந்த 2.5 வருஷத்துல செல்வம் சேமிப்பு அதிகமாக, இதனால நம்ம கடன் அடைச்சிடும். அதனால பணம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கு. அதே போல லக்னம் சார்ந்து துலா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு திசாபுத்தியில சனி வரும் பொழுது நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்த்துக்கணும். உங்களுக்கு திசாபுத்தியில சனி என்ன ஆதிக்கம் பெற்று திசை நடத்துறாரு, உங்க ஜாதகத்துல என்ன தொடர்பு பெற்று திசை நடத்துறாருன்னு பார்த்துக்கோங்க. அதுல ஏதாவது நோய் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஹெல்த் இஷ்யூஸ்ல பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலைக்கு நல்லது, ஆனா வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. அது நமக்கு திசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் பாதிக்கும். அதே போக பகைகள், வழக்குகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை ஆயிக்கிறது, வழக்கு நடக்கிறது, இதுக்கெல்லாம் நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதே மாதிரி கடன், எதிர்பார்க்கிற கடன் தொகை நமக்கு கிடைக்கும். அந்த கடனை போட்டு பணம் பண்ணும்போது பணமும் நமக்கு லாபமாக கிடைக்கும்.
அந்த வகையிலையும் நமக்கு ஆதாயம் இருக்கு. இப்ப ஒரு மாற்றத்துக்கு முயற்சி பண்றோம், ஒரு வேலையிலிருந்து டிரான்ஸ்ஃபர் மாறணும், அதுக்காக முயற்சி பண்றோம்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் இப்ப இந்த சனி மாறுதல் அவ்வளவு நல்லா இல்லை. அதனால இந்த 2.5 வருஷ காலத்துல நமக்கு சனி தன்னுடைய அமைப்பு வந்து அது சரி வராது. திசாபுத்தி நடந்ததுன்னா அது வந்து சரி வராது. அதே வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இந்த இந்த காலகட்டம் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். நம்முடைய இண்டிவிஜுவலான நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள், கலைத்திறமைகள் இதெல்லாம் கூட நம்மளுக்கு சர்வீஸ்ல இன்வால்வ் ஆகி நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அதனால உழைப்புக்கு நல்லா இருக்கும்போது ஆரோக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துல சனி வந்து நமக்கு உண்மையிலேயே 6ஆம் பாவமோ 8ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ தொடர்பு இருந்தால் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஒரு டவுட் மைண்டு, தேவையில்லாத வாக்குவாதங்கள், அதிருப்தியான மனநிலை, வெறுப்பு இதெல்லாம் இது பண்ணக்கூடும். அது வந்து நமக்கு திசாபுத்தி இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது. இந்த சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் பண்றவங்க அதை கவனிச்சுக்கும். அதே போல நமக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நல்லா இருக்கும். நமக்கு அதுக்கு பலம் நல்லா இருக்கு. ஒரு பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள், உங்களுடைய தகப்பனார் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அவங்களுக்கும் ஆரோக்கியம், ஆதிக்க பலம் எல்லாமே நல்லா இருக்கு. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட கோயில் வழிபாடுகள், இது சார்ந்த நன்மைகள், ஒரு மேல் படிப்பு சார்ந்த நன்மைகள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. தொழில், சொந்த தொழில் பண்றவங்க கொஞ்சம் விரிவாக்கமாவே பண்ணலாம். நல்லா டெவலப் பண்ணியே நமக்கு தொழிலை வந்து விருத்தி பண்ணிக்கலாம். இந்த நமக்கு விரும்பக்கூடிய விஷயங்கள், நண்பர்களாகட்டும், மூத்த சகோதர சகோதரி வகையாகட்டும், விரும்பக்கூடிய விஷயங்கள், இளைய சகோதர சகோதரி வகை, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, எதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. அதாவது வேலையில நல்லது நடக்கும். சில விஷயத்துல நம்ம உறவுகள் ரீதியா ஆசைப்பட்டுட்டு இருப்போம் இல்லையா, விருப்ப திருமணம் அல்லது வேற மாதிரியான உறவுகளினுடைய ஒரு நல்ல சகோதர வர்க்கத்தோட நல்லா பழகி நல்லா உறவாடணும் அப்படின்ற அந்த விருப்பங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடையா இருக்கு. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். மூலதனம் போடுறதுக்கு நம்ம போடலாம். அது போட்ட அளவுக்கு நமக்கு பலன் தரும், வளர்ச்சி கொடுக்கும், நல்லா இருக்கும். வெளிநாட்டு வேலை சார்ந்து ட்ரை பண்றவங்களுக்கும் வேலைக்கு அமைப்புகள் நல்லா இருக்கும். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிறந்த ஜாதகத்துல சனி நல்லவரா கெட்டவரா அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்க டேட் அண்ட் டைமை கொடுத்து கணிச்சு வச்சுக்கணும். அப்ப 12 பாவத்திற்கான உபநட்சத்திரங்களாக அது நமக்கு கிடைக்கும். அதாவது புத்திநாதன்னு பேர். அப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டா நமக்கு 4ஆம் பாவ புத்திநாதனை பார்க்கணும். இப்ப குழந்தை வேணும், குழந்தை பிறப்புக்கு இருக்குன்னா 5ஆம் பாவ புத்திநாதனை பார்க்கணும். அது எந்த கிரகம், அதனுடைய விதி கொடுப்பனையில அதனுடைய தொடர்புகள் என்ன, அது நல்லதா கெட்டதா, இப்ப நடக்கிற திசை அதுக்கு சாதகமா இருக்கா, இப்படி எல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி இந்த அதிகாரிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார லைன்களை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற கேள்விகளுக்கு அது சாதகமா பாதகமானு துல்லியமாக பதில்களை எல்லாம் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.